வணக்கம் மாணவர்களே, இன்றைய இச்செயற்பாட்டில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் எனும் பாடத்தில் விஞ்ஞான ரீதியான பிரவேசத்திற்குள் நுழைகின்றேன். வீட்டுத் தோட்டம் எனும் கருப்பொருளில் திட்டமிட்ட வீட்டுத் தோட்டத்தில் இருந்து அன்றாடம் தமது வீட்டுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்வதில் பங்களிப்பு செய்வார் எனும் தேர்ச்சியில் வீட்டுத் தோட்ட செய்கையுடன் தொடர்பான அடிப்படையான விடயங்கள் தொடர்பாக விளக்கத்துடன் பாடசாலை தோட்டத்தில் பயிற்சிகை கருமங்களில் ஈடுபடுவார் எனும் கற்றல் பேரினை செயற்பாடுகளின் ஊடாக செய்து காட்டப் போகின்றேன். செயற்பாடு நடுகைக்கு உகந்த வித்துக்களை இனங்காணல். இச்செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் கண்ணாடி குவளை, நன்னீர், பல்வேறு வித்துக்கள் என்பனவாகும். மாணவர்களே, இச்செயற்பாட்டின் நோக்கம் நடுகைக்கு உகந்த வித்துக்களை தெரிவு செய்தலாகும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் செயல்முறைக்கு செல்வோம். இப்பொழுது மாணவர்களே, கண்ணாடி குவளையினுள் நீரினை ஊற்றிக் கொள்வோம். அதனுள் சில வித்துக்களை இடுகின்றேன். வித்துக்களை இடும் பொழுது மாற்றத்தை அவதானியுங்கள் மாணவர்களே. சில வித்துக்கள் நீரில் மிதக்கின்றன, சில வித்துக்கள் நீரினுள் அமிழ்கின்றன. இச்செயற்பாட்டின் அவதானமாக சில வித்துக்கள் மிதக்கும் தன்மை கொண்டனவாகவும் சில வித்துக்கள் அமிழும் தன்மை கொண்டனவாகவும் காணப்படுகின்றன. இச்செயற்பாட்டின் மூலம் கிடைக்கப்பெற்ற வித்துக்களில் நீரில் மிதக்கும் வித்துக்கள் உள்ளீடுகளின் செறிவு குறைவானதாகவும் நீரினுள் அமிழ்ந்த வித்துக்களின் உள்ளீடுகளின் செறிவு மிகவும் கூடியதாகவும் காணப்படுகின்றன. நீரினுள் அமிழ்ந்த வித்துக்கள் விவசாயத்துக்கு உகந்தனவையாக காணப்படுகின்றன. நீரினுள் அமிழ்ந்த வித்து மூலம் பெறப்பட்ட நாற்று மிகவும் முளைதிறன் கொண்டவையாக காணப்படுகின்றன. இச்செயற்பாட்டின் முடிவாக நீரில் மிதந்த வித்துக்களை விட அமிழ்ந்த வித்துக்கள் அதிகம் முளைதிறன் கொண்டவையாக காணப்படுகின்றன. மாணவர்களே, இவ்வாறான செயற்பாட்டினை நீங்கள் வீட்டில் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த கன்றுகளை பெற்று வீட்டு தோட்ட செய்கையில் ஈடுபட முடியும் என்பதனை கூறிக்கொள்கின்றேன். இதுவரை நேரமும் என்னுடன் இச்செயற்பாட்டில் ஈடுபட்ட மாணவ செல்வங்களுக்கு நன்றி கூறுவதுடன் மீண்டும் ஒரு செயற்பாட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். நன்றி.